தாளம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம். வானம் போல் விரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். தலாங்குதோம் 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 ஒன்றாக கூடி கொண்டாடிடலாம். அன்றாட வாழ்வில் பண்பாடிடலாம். சின்னாத சோலைக்கு வாசல்லலாம். காலம் நேரம் மாறும் நம் கதைகள் வாழும். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். காலம் தவறாமல் தாளம் நிகழ்ச்சியை பார்க்க வசந்தம் ஒளிவழியில் இணையும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் மகிழ்ச்சி கலந்த வணக்கம். As a community, we are staying together and doing all we can to achieve our goals, and being part of a bonded community encourages personal growth. A strong sense of community can promote inclusivity, respect for diversity, and intergenerational learning. அனைவரையும் அனைத்தையும் உள்ளடக்கி நம் சமூகத்தை என்றுமே ஒன்றாக நன்றாக வழிநடத்தி செல்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. We managed to gather some of the events just for you. Here's a quick preview of the stories we have for you in today's episode. ஆசிரியர் பணி அறப்பணி. A unique dance with theatrical performance. நிருபரின் வேலை நிரூபித்த இளையர்கள். தாய்மொழியின் முக்கியத்துவத்தை தாளும் நிகழ்ச்சியின் வழி அடிக்கடி அறிவுறுத்தி வந்திருக்கிறோம். அந்த தாய்மொழியை கற்பிக்கும் ஆசிரியர்களின் பணி இன்றைய நிலையில் மிகவும் சவால் மிக்கதாகவே இருக்கிறது. தாய்மொழி நம் அடையாளம் என்பதை மாணவர்களுக்கு புரிய வைப்பது ஆசிரியர்களின் முதல் சவால். Mother tongue is crucial for cultural identity, emotional security, and cognitive development. Teachers guide the students in learning the mother tongue, act as role models, and create environments that foster growth and exploration. Teachers also provide encouragement and support, boosting students' confidence and motivation to continue learning. மாணவர்களை உற்சாகப்படுத்தி தாய்மொழியில் நாட்டம் காட்ட செய்ய தமிழாசிரியர்கள் நிறைய முயற்சி எடுத்து வருகின்றனர். மாறி வரும் காலத்துக்கும் பிள்ளைகளின் போக்குக்கும் ஏற்ப தாய்மொழி கல்வியையும் கற்றுக் கொடுக்கும் முறைகளையும் தமிழாசிரியர்கள் மேம்படுத்திக் கொண்டே வருகின்றனர். When a child learns in their mother tongue and is supported by skilled teachers, the combination leads to a powerful, enriching educational experience. The child feels understood and confident in expressing themselves in their native language while receiving the structured guidance, support, and inspiration from teachers who help shape their academic and personal growth. தமிழை கற்பிக்கும் பணியை தேர்ந்தெடுத்துள்ள ஆசிரியர்கள் வெறும் மொழியை மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை. அவர்கள் தமிழ் வகுப்பிற்கு வரும் மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் முன்மாதிரியாகவும் இருந்து வருகின்றனர். Teachers serve as role models and mentors. Through their actions, attitudes, and values, they influence students' behaviors, ethics, and sense of responsibility. A good teacher can inspire students to be curious, motivated, and ambitious. அப்படிப்பட்ட பல நல்லாசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட விருதை பற்றி முதலில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். தமிழாசிரியர்கள் அர்ப்பணிப்பையும் அவர்களின் பணியையும் பாராட்டிய நல்லாசிரியர் விருது நிகழ்ச்சி இது. கடந்த 23 ஆண்டுகளாக தமிழ் முரசும் சிங்கப்பூர் தமிழாசிரியர் சங்கமும் தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழுவும் இணைந்து கல்வி அமைச்சின் ஆதரவோடு நல்லாசிரியர் விருதை வழங்கி வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்ட உள்துறை அமைச்சர் க. சண்முகம் கலந்து கொண்டார். மொழியை வாழ வைப்பதிலும் வளர்ப்பதிலும் வீடுகளும் பள்ளிகளுமே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். சிங்கப்பூரின் அதிகாரத்துவ மொழிகளில் ஒன்றான தமிழை கற்றுக்கொள்ள அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன.
தமிழை வாழும் மொழியாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக் கொடுத்து கொண்டிருக்கும் தமிழாசிரியர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த விருது விழா நினைவுபடுத்தியது. இந்த நல்ல ஆசிரியர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நல்லாசிரியர் விருது வாழ்க்கையில் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். நம்ம செய்கிற பணியில் சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கிறோம், மேலும் சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு ஒரு ஊக்கம் தருது இந்த நல்லாசிரியர் விருது. இந்த நல்லாசிரியர் விருது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா ஆசிரியர்களை ஊக்கப்படுத்துவதோடு அவங்களுக்கு மேலும் அவங்க செய்கிற அந்த தொழில் இருக்குல்ல, அது ரொம்ப உன்னதமான ஒரு செயல். ஆக அதை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த விருது ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழாசிரியர்கள் மொழியை மட்டுமின்றி பல்வேறு விழுமியங்களையும் வாழ்வியலையும் பண்பாட்டு கூறுகளையும் மாணவர்களுக்கு கற்பிக்கின்றனர். தமிழென்ற உணர்வை ஊட்டும் போது மொழியை படிக்கும் ஆர்வம் மாணவர்களுக்கு கட்டாயம் வரும் என்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். அவர்களிடத்துல தமிழ் மொழியின் சிறப்பையும் அது எந்த அளவுக்கு ஒரு மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக தமிழ் மாணவர்களுக்கு தேவை என்பதையும், அதை ஏன் நாம் மறந்துவிடக்கூடாது, அதை தொடர்ந்து பேசணும், எழுதணும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தையும் புரிய வைக்கிறதுல தமிழாசிரியருடைய பங்கு மிக முக்கிய பங்கு. தமிழாசிரியர்கள் ஏன் முக்கியம்னா, முக்கியமாக விழுமியங்கள் சொல்லிக் கொடுறதுக்கு நம்ம அவசியம். ஏன்னா இப்போ தமிழ் பாரம்பரியம் சில விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம தான் தமிழ் ஆசிரியர்கள் அவங்களுக்கு பாரம்பரியத்தை பற்றியும் விழுமியங்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் அவங்க நம்மகிட்ட நண்பர் போல் பழகும்போது, அவங்ககிட்ட உள்ள விஷயங்களை நம்ம எடுத்துரைக்கும் போது அவங்க நம்மளை ஒரு தாயாக பார்க்குறாங்க அல்லது ஒரு நண்பராக பார்க்குறாங்க. உடனுக்குடன் அவங்க அவங்களோட பிரச்சனைகளை எங்கிட்ட சொல்லி நல்ல ஒரு உறவோடு இருக்கிறது சிறப்பு. புதிய உத்திகள், புதிய அணுகுமுறைகளை கொண்டுதான் தமிழை இளம் பிள்ளைகளிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கான பல்வேறு முயற்சிகளை தமிழாசிரியர்கள் தொடர்ந்து எடுத்து வருகின்றனர். இன்றைய தொடக்கநிலை மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் வருகின்ற மாணவர்கள் நிச்சயமாக சிரமப்படுகிறார்கள். அதுவே ஆசிரியர்களுக்கு, தமிழாசிரியர்களுக்கு ஒரு பெரிய சிரமமாக இருக்கின்றது. அந்த சிரமத்தை நாங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு வருகின்ற மாணவர்களுக்கு பலதரப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் தமிழில் பேசுவதற்கு ஊக்குவிக்கிறோம். கற்பித்தலில் தமிழாசிரியர்களின் பங்கு முக்கியமானது. அவர்கள் மாணவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கின்றனர். அன்போடு அரவணைத்து மாணவர்களை அணுகும் போது மாணவர்கள் தமிழ் படிக்க ஈர்க்கப்படுகின்றனர். சவால்னு சொல்ல போனால் மாணவர்கள் தமிழில் பேசாதது தான் சவால். ஏன்னா அவர்களுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன, ஆனால் அது தமிழில் எப்படி சொல்கிறது தான் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம். வீட்டிலையும் தமிழ் பேசணும், வகுப்புலையும் தமிழ் பேசணும், தமிழ் நண்பர்கள் பார்க்கும்போதெல்லாம் தமிழ் பேசணும். அந்த ஒரு இயல்பு முறை வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த தமிழ் மாணவர்கள் இன்னும் நன்றாக தமிழ் பேசுவாங்க. பெரும்பாலான மாணவர்களுக்கு தங்களின் பள்ளி வாழ்க்கைக்கு பிறகும் நீண்ட நாள் நினைவில் நீங்காமல் இடம் பிடித்து இருப்பவர் தமிழாசிரியராகத்தான் இருப்பார். பல இளையர்கள் தமிழாசிரியர் துறையில் சேர்ந்து வருகின்றனர். நாமளும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஆசிரியர் வாய்ப்பு கிடைத்தது. அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம தமிழை எடுத்துகிட்டு போகணும். அதை நம்ம அந்த வாழும் மொழிங்கிற அதை நம்ம எப்போவும் தொடர்ந்து மாணவர்கள்கிட்ட அதை தக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். பாடத்தை தாண்டி ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு நண்பனாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் மகிழ்வூட்டும் கற்றலுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வகுப்பறையை நம்ம அமைச்சு தரணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மாணவர்கள் வகுப்பறைக்கு பாடத்தை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்க மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வராங்களா அப்படிங்கிறது ஒரு உளவியல் கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக இருக்குது. தங்களின் வாழ்நாளை தமிழ் கற்பிப்பதற்கு அர்ப்பணிந்தவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது. கற்பித்தல் என்பது ஒரு கலை. அதை 4 சுவர்களுக்குள் நடத்தும் பாடமாக இருந்துவிடக்கூடாது. மாறாக மாணவர்களிடம் உள்ள தனித்திறமைகளை அடையாளம் காண்பதில் திறந்த மனதோடு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் என்றார் இவ்வாண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர். மாணவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கல்வியாக நாம் தருவதுதான் ஒரு ஆசிரியருடைய கடமை ஒன்று. அதே வேளையில் மாணவரிடத்தில் காணப்படுகின்ற ஒரு சிறப்பு இயல்புகள் அவற்றை வெளிக்கொணர்வதும் ஆசிரியருடைய பணியில் ஒரு முக்கியமான கடமையாகும். நல்லாசிரியர் விருதுக்காக 158 தமிழாசிரியர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டன. மொத்தம் 511 நியமனங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன.
இவ்வாண்டு 9 பேருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழ்மொழி கற்றலில் மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றி வரும் தமிழாசிரியர்களை கௌரவித்தது நல்லாசிரியர் விருது. தமிழாசிரியர்களின் அரும்பணியையும் அவர்களின் அர்ப்பணிப்பையும் ஆண்டுதோறும் போற்றும் நிகழ்ச்சி தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடும் நல்லாசிரியர்களை அங்கீகரிக்கிறது. Let us support the efforts of all the mother tongue teachers and do our part in preserving and promoting our identity. நம் அடையாளம் என்று சொல்லும் போது கலையையும் நாம் தொடர்ந்து போற்ற வேண்டும். நமது அடுத்த கதை மனித உணர்வுகளை நடன வடிவில் காட்டிய ஒரு நிகழ்ச்சியை பற்றியது. Yes, Facade, Two Parallel Lives, a unique dance with theatrical performance is coming up next. அந்த அழகான நடனத்தை இந்த சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்த்து ரசிப்போம். நமது அடுத்த கதை மனிதர்கள் அன்றாடம் எதிர்நோக்கும் சவால்களை நடனம் வழி எடுத்து காட்டியது. நமது தினசரி வாழ்க்கையில் நம் தொழில் சார்ந்த தோற்றத்தையும் நம் தனிநபர் அடையாளத்தையும் சமநிலைப்படுத்தும் போராட்டம் மறைமுகமாக இருக்கிறது. Keeping personal and professional lives separate can be challenging for several reasons. In today's world, the lines between these two spheres often blur due to technology, modern work culture, and personal expectations. வேலையில் வெற்றி பெறும் வேகம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எதை எப்படி சமாளிப்பது என்ற குழப்பம் எந்த நேரத்திலும் யாருக்கு வேண்டுமென்றாலும் ஏற்படலாம். கோபம், வெறுப்பு, மகிழ்ச்சி போன்ற மனித உணர்வுகளை ஒதுக்கி வைத்துவிட முடியாது. The emotional spillover between personal and professional lives makes it difficult to maintain a clear boundary, as one's well-being in either area directly impacts the other. The pressure to succeed can lead to working long hours, responding to emails after hours, or prioritizing career over personal well-being, making the separation even harder. இதை மையமாக வைத்து படைக்கப்பட்ட நடனத்தை தான் நாம் அடுத்து பார்க்கவிருக்கிறோம். A performance that gave an insight into human life and emotions. Let's sit back and enjoy the performance. Art is an expression of the self. But the exclusivity of a performing artist of any kind lies in their ability to mask their own emotions while showcasing their artistic talents to delight their audience to the best of their ability. To share the side of artists who aside their real emotions or experiences while performing, Bhaskar's Arts Academy staged Facade, Two Parallel Lives, a unique dance with theatrical performance to showcase the professional and personal life of an artist at Victoria Theatre late last month. Facade is very close to my heart. Most of the time, we will have sometimes very tough time before go into the stage. But then we have to put a mask before we go into the stage. This was conceptualized, choreographed and performed by Nivin Herschel, Bhaskar's Arts Academy resident choreographer, along with other students from the academy. Facade, as the name clearly explains, provides an insight into the intricacies of human emotions, like sadness, anger, loss, and the intimate moments of an artist's emotional and personal struggles off the stage. Originally staged in Chennai in February 2017, and subsequently in Singapore in May 2017, and staged now for the third time, Facade was curated with the intention of bringing the audience back to their past. My intention is in this work is people coming and watching me must go back to their past. On the contrary, Facade was a success because the audience gained more experiential insight into human life and emotions. Because in addition to dance, the platforms of theatre and multimedia live projections were also leveraged. We have particularly picked two segments in particular to have that live projection. The reason being is those are some of the more intimate parts of the show and we really want the audience to have that first-hand experience. Given that we're doing at Victoria Theatre, there's both the circle and the stall seats. We want to ensure that everyone is able to really have that moment and be able to see the expressions and everything like up close and also go through the experience and the journey of what we're trying to portray.
With a production team run mostly by volunteers and artists who had to juggle between their professional lives, rehearsing and preparing for the production, there were certainly challenges to overcome. But as a team with all its members being on the same page, all those involved in Facade successfully worked together to give their best to deliver a beautiful performance. So actually this is my first company production. I have done other class performances before, and this experience has been unique. It's a very different experience for me. For the dancers alongside Niwen, who are mostly full-time corporate professionals and students, Facade served as a platform to express their own challenges and struggles as artists, as well as a great way to delve deeper into their inner selves after 9 months of intense preparation. I think such platforms and productions are important for artists like ourselves because, more importantly, it helps us to grow as an individual and as a professional dancer, and it also helps us to reflect upon ourselves. As for our current production, Facade is talking about 2 parallel lives that we lead, so it also helps us to reflect on ourselves as individuals. As a production, Facade, 2 Parallel Lives comprised of both the entertaining element and the human touch element that is required of any artistic presentation. By exploring the complexities of their lives on and off stage, the production gave the audience a whole new perspective into the artists and also themselves. இன்றைய வாழ்க்கை சூழலையும் நம் அன்றாட சவால்களையும் நடனமாக பார்த்து அதிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டோம். Learning is something that should never stop throughout our lifetime, and our next story is all about learning new skills. செய்தியை படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்த பலர் அதை எப்படி சரியாக செய்வது என்பதை கற்றுக்கொண்டனர். We are going to meet some aspiring news reporters right after this break. நாம் உலக உள்ளூர் நடப்புகளை தெரிந்து கொள்ள பெரும்பாலும் நாடுவது நம்பகமான செய்தி ஊடகத்தை தான். இந்த செய்தி ஊடகங்களில் பணியாற்றும் செய்தியாளர்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. To become a good news reporter, certain skills and principles are essential, whether you are a trained journalist or a commoner interested in reporting news accurately and responsibly. A good news reporter is someone who informs the public with accuracy, integrity, and dedication, all while staying adaptable in a fast-changing news environment. உடனுக்குடன் மாறும் நிலைமைக்கு ஏற்ப பதற்றப்படாமல் நிதானமாக சிந்தித்து வேகமாகவும் விவேகமாகவும் பணியாற்றுவது நல்ல செய்தியாளருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி. The news industry is fast-paced, and reporters often have to work under tight deadlines. Learning to manage time effectively and work efficiently without compromising the quality of the news reporting are some of the basic skills to shine as a good news reporter. நல்ல செய்தியாளராக மாற வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட பலர் செய்திக்காக செய்தி சேகரித்து அதை படைக்க வந்தனர். Let us now meet some of the aspiring news reporters. செய்தி. இந்த 3 எழுத்து மந்திரத்திற்கு பின் சமூகத்தை செதுக்கும் இயந்திரம் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி துறைக்குள் நுழைந்து அங்கே அப்படி என்னதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு 35 இளையர்கள் செய்திக்காக போட்டியில் குதித்தனர். மீடியாகார்ப்பின் செய்தி நடப்பு விவகார பிரிவு 3வது முறையாக இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இளையர்களுக்கு வழிகாட்ட, அவர்களின் ஆர்வத்திற்கு மெருகூட்ட அரை நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஒரு நிருபராக இருக்கணும்னா என்னென்ன அம்சங்கள் தேவை அப்படிங்கிறத வந்து அந்த பயிலரங்கில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ பயிலரங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு கதையை வந்து அல்லது ஒரு செய்தியை வந்து எப்படி வந்து அடையாளம் காண்றது, அந்த செய்தி சொல்கிறதுக்கான நோக்கத்தை வந்து எப்படி வந்து முதல்ல கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அந்த செய்தியை வந்து செய்தியில் வந்து யாரெல்லாம் வந்து நேர்காணல் செய்கிறது, அந்த செய்தியை வந்து எப்படி எழுதுறது, எப்படி வந்து சுருக்கமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது, எப்படி வந்து காட்சிகளை வந்து அந்த செய்திக்கு தகுந்த மாதிரி வந்து படம் பிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து ரொம்ப பல நுணுக்கங்களை வந்து பங்கேற்பாளர்களுக்கு வந்து பயிலரங்களை வந்து நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். ஒரு நிருபர் என்பவர் செய்தியை சேகரிக்க வேண்டும். அதிலும் எது செய்தி என்பதை அவர் முதலில் அறிந்திருக்க வேண்டும். சேகரித்த செய்தியை படத்தோடு சேர்த்து கோர்த்து கதை வடிவமாக்கி பொதுமக்களுக்கு எளிதில் சென்று சேரும்படி தொகுத்து கொடுக்க வேண்டும். இன்று காலை நடந்த பயிலரங்கில் வந்து 2 செய்தி நிருபர்கள் பயிலரங்க நடத்தியிருந்தாங்க. அவங்க வந்து தன்னோட அனுபவங்களை வந்து நல்லா பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்க அனுபவம் வழி நிறைய நுணுக்கங்கள், செய்தி எடுக்கிறதுல என்ன நுணுக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லா சொல்லி தந்தாங்க.
செய்தியை மேலோட்டமாக பார்க்கும்போது அதில் எத்தனை சிரமங்களும் சவால்களும் இருக்கின்றன என்பது தெரியாது. நிருபராக ஒரு நாள் களத்தில் இறங்கிய இளையர்களுக்கு அந்த வேலையில் உள்ள பரபரப்பும் விறுவிறுப்பும் புரிய தொடங்கியது. செய்தி எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம். செய்தி எப்படி அவங்க தயாரித்து தொகுத்து வழங்குறாங்கங்கிற விஷயங்களை அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ செய்தி நம்ம மேலோட்டமாக நம்ம பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த நிருபர் எவ்வளோ வேலை செய்யணுங்கிற விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்தவற்றை உள்வாங்கிக் கொண்டு சிறு குழுக்களாக பிரிந்து விரைந்து சென்று செய்திகளை திரட்டினர் போட்டியாளர்கள். போட்டியாளர்கள் தகுதி சுற்றுக்கு காணொளி ஒன்றை தயாரிக்க வேண்டும். அதில் தேர்வு பெற்றவர்கள் 2ஆம் 3ஆம் சுற்றுக்கு முன்னேறி இறுதிப் போட்டி வரை சென்றனர். இதுல நிறைய கற்றுக்கிட்டோம். ஒரு செய்தியாளரா, ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம எப்படி இருக்கணும், எப்படி ஒரு செய்தியை படைக்கணும், அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள். செய்திக்காக போட்டியில் கலந்து கொண்ட இளையர்கள் இதை மிகச் சரியான தளமாக பயன்படுத்திக் கொண்டு தங்களின் திறன்களை காட்டினர். போட்டியாளர்கள் இங்கே வருவதற்கு முன்னர் தங்களை தயார் செய்து கொண்டு வந்திருந்தனர். போன வருடம் அவங்க இந்த போட்டியை அவங்க பப்ளிஷ் பண்ணப்போ சில மாதிரி காணொளிகள் இருந்துச்சு. அதை நாங்கள் இணையத்தில் தேடி பார்த்தோம். அப்போ தான் அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பொது அறிவு என்ன இருக்கோ, செயற்கை நுண்ணறிவு இப்போ அதிகமாக அந்த தலைப்புகளில் தான் சம்மந்தப்பட்டு வரும்னு நாங்கள் கணிச்சோம். அதை போலவே வந்துச்சு இந்த வருடம். வெற்றி பெற்றவர்களுக்கு ஆனந்தம் கலந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. நிருபர் வேலை என்பது எத்தனை சவால் மிக்கது என்பதை நேரில் அறிந்து புரிந்து கொண்டவர்களுக்கு தமிழை இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்பது தெளிவாக புரிந்தது. இதில் ஒரு சிரமம் என்னன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்களுக்குள்ள பொதுவாக ஆங்கிலத்தை தான் பேசுவோம். அதாவது நாங்கள் தமிழ் அவ்வளோவா பேச மாட்டோம். அதனால் இந்த போட்டிக்கு நாங்கள் வந்ததுனால எங்களை கிட்டத்தட்ட அது வற்புறுத்துச்சு. தமிழில் பேசணும், தமிழில் சிந்திக்கணும், தமிழில் அது அந்த வாக்கியங்கள்லாம் அமைத்து கதை எழுதி அந்த ஒரு காணொலியை செஞ்சோம். அது ஒரு சிரமமாக தான் இருந்துச்சு. அது ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ் மொழியில் நாங்கள் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. தமிழில் ஆர்வத்தை ஊட்டவும் செய்தித்துறையில் உள்ள சவால்களை இளையர்களிடம் காட்டவும் இந்த போட்டி சிறந்த தளமாக அமைந்தது. அடுத்த தலைமுறை செய்தியாளர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது செய்திக்காக என்ற இந்த போட்டி. கடந்த அரை மணி நேரமாக நம் சமூகத்திற்கு பயனளித்த பல்வேறு கதைகளை பார்த்தோம். If you have any such stories to share with our community, write to us and we will be in touch with you. விடைபெறும் முன் வாழ்நாள் கல்வியை பற்றி சற்று சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். கற்றது கைமண் அளவு என்பார்கள். ஆனால் நொடிப்பொழுதில் மாறிக்கொண்டிருக்கும் தொழில்நுட்ப முன்னேற்றம் நம் கைமண் அளவு கற்றவற்றை கூட பயனற்றவையாக மாற்றிவிடுகிறது. இந்த அதிவேக மாற்றத்திற்கு ஈடு கொடுக்க ஒரே வழி திறன் வளர்ச்சியும் வாழ்நாள் கற்றலும் தான். Lifelong learning is the continuous, voluntary and self-motivated pursuit of knowledge for personal or professional development. In an ever-changing world, the importance of lifelong learning cannot be overstated. Lifelong learning is not just about professional development, it also fosters personal growth and fulfillment. நம் கல்வி பயணம் என்றுமே தொடர்கதைதான். தொடர்ந்து கற்போம், வாழ்வில் நிமிர்ந்து நிற்போம். With that, we come to the end of this week's show. Thank you for being with us and we wish you a great weekend. This is Thaalam Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த